Unit 6, Exercise 6.2, Question number 1, fourth subdivision. Find the equation of the lines passing through the point 1, 1 and the perpendicular from the origin makes an angle 60 degree with x-axis. Equation of the straight line find out பண்ணணும். நம்ம find out பண்ண வேண்டிய equation of the line. அந்த line ஆனது 1, 1 அப்படிங்கிற point வழியா பாஸ் ஆகுது and originல இருந்து ஒரு line பெர்பண்டிகுலராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லைனை மீட் பண்ணுது பெர்பண்டிகுலராக. ஸோ அந்த லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸோட இந்த பெர்பண்டிகுலர் லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஹிண்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை ஆப்டைன் பண்ணணும். நவ் லெட்ஸ் see the solution. Now draw x axis and y axis. See, this is x axis and y axis. This is origin. இந்த லைனை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அசியூம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் அசியூம் தட் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1, 1. அசியூம் தட் இல்லை, இவங்க கொடுத்துருக்கிறதே 1,1 வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இது மேலே 1, 1 அப்படிங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இது ஆரிஜின், இங்கேருந்து ஒரு பெர்பண்டிகுலர் லைன் இந்த லைனை மீட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது பெர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் ஆனது, இந்த பெர்பண்டிகுலர் லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, 60 டிகிரி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி, அதை நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதோடைய டிஸ்டன்ஸை அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான். அஸ்யூம் திஸ் as A and this as B. ஓகே, இந்த லைன் மேலே ஒரு ஸ்லோப் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா எம்முடைய வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா m ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஆங்கிள் இருக்குது 60 டிகிரி. இந்த லைனுக்கு இது பெர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லைனுடைய ஸ்லோப் ஈஸியாக ஆப்டைன் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் நவ் இது வந்து பின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய ஸ்லோப் நான் ஆப்டைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே தீட்டாங்கிறது 60 டிகிரி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிறது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸ்லோப் ஆஃப் ஓபி, ஸ்லோப் ஆஃப் ஓபி m is equal to tan theta. ஸ்லோப்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் கொடுத்துருந்தா tan theta யூஸ் பண்ணுவோம், which is equal to tan 60 degree. tan 60 degree. tan 60 உடைய வேல்யூ √3. ஸோ இந்த லைன் OP உடைய ஸ்லோப், இந்த லைனுடைய ஸ்லோப் √3. இந்த லைன் இதுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது. therefore slope of AB, ஸ்லோப் ஆஃப் ஏபி, நம்ம ஸ்லோப்லாம் எம்னு நொட்டேஷன் கொடுப்போம். பெர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த லைனுடைய ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அண்ட் ஆப்போசிட் சைன், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ மைனஸ் √3 ரெசிப்ரோக்கலில் எழுதுங்க. ஸோ இதுதான் எம். இப்போ பாருங்கள், இந்த லைன் மேலே எம்ங்கிற வேல்யூவும் தெரியுது. m is equal to -1 divided by √3. ஸோ இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் தெரியும் அண்ட் ஸ்லோப் தெரியும். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்? ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? y minus y1 which is equal to m into x minus x1. ஸோ இங்கே x1 y1 என்ன கொடுத்துருக்காங்க? x1 y1க்கு பதில் நமக்கு 1 1ன்னு இருக்குது. ஓகே, mங்கிறது -1 by √3. ஸோ இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus 1 which is equal to mங்கிறது -1 divided by √3. x minus x1, √3 இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது √3y minus √3 minus x plus 1. ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது நெகட்டிவில் இருக்குது, அது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் √3y மைனஸ் √3 ப்ளஸ் 1 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ -1 is equal to 0. அல்லது இப்படியும் எழுதலாம், x plus √3y
இந்த minus root 3 minus 1 right sideலையும் கொண்டு வந்துடலாம். So we have root 3 plus 1. Okay. This is the required equation of a straight line. This is the required equation of straight line. Okay. Thank you, children.